கால ஆண்டுகளாய் காத்திருந்தே நிலை மாறி மாறி போனதுவே காலத்திலே பாவத்திலே வாழ்ந்த இந்த மனித குலம் வீண்படைய ஆவலோடு இருந்ததுவே மானிடத்தம் பாவநிலை உணர்ந்திடவே அந்த தேவனுமே மானிடத்தம் பாவநிலை உணர்ந்திடவே அந்த தேவனுமே பொறுத்திருந்தார் தேவன் அவர் என்றும் கண்ணீர் சிந்தினரே கால கால ஆண்டுகளாய் காத்திருந்தே மாறி மாறி போனதுவே பாவத்திலே காலதேவன் கருணை தன்னை பூதலது பார்த்திருந்தார் மீட்பரை தான் சுதரம் தாங்கும் கன்னியாய் என்றிருந்தார் கலக்கமுள்ள உலகம் தன்னை காக்கும் மீட்பர் யாரோ என்று கலங்கி இந்த மண்ணின் மாய்ந்த ஏக்கத்தோடு வெடித்திருந்தார் காலம் நிறைவர கருணை கொண்டார் கோவில் மரியாதை தேர்ந்து கொண்டார் கற்பனைக்கு மெட்டிடாத தேவனின் ஞானம் மானிடர்க்கு அப்படித்தான் புரிந்திடுமோ கன்னியர்களின் நூதனத்திலே மனிதன் ஆகினாரோ கால கால ஆண்டுகளாய் காத்திருந்தே நிலை மாறி மாறி போனதுவே காலமுமே இப்படியாகத்தானே ஆமா மனித கற்பனை கெட்டாத அந்த தேவனின் ஞானம் காலாகாலமாக காத்திருந்த மக்களுக்கு ஒரு வெள்ளி வெளிச்சத்தை காட்டியது. இறைவன் தனது ஒரே பேரான மகன் இயேசுவையே இந்த உலகுக்கு அனுப்ப சித்தம் கொண்டார். அதற்காக அவர் தேர்ந்து கொண்டது ஜூதேயாவில் வாழ்ந்த மரியாள் என்னும் ஏழை பெண்ணை. காலம் நிறைவேறிய போது இறைவன் தன் தூதனை அவளிடம் அனுப்புகிறார். அப்பேரொளியுடன் தூதன் அவள் முன் தோன்றுகிறார். கடவுளின் திட்டத்தை அங்கே அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்பேரொளியை கண்ட மரியாள் அஞ்சி நின்ற வேளை தூதன் அவளிடம், குருவே, என்ன சொன்னார் தூதன்? குசலம் விசாரிச்சாரா? தூதன் மரியாளிடம் அவள் அஞ்சி நின்ற வேளை, மரியே நிரஞ்ச வேண்டாம் அருளே நீ பெற்று கொள்ளி மரியே நிரஞ்ச வேண்டாம் அருளே நீ பெற்று கொள்ளி மரியே நிரஞ்ச வேண்டாம். இந்த வார்த்தைகளை கேட்ட மரியாள் மேலும் திகில் கொண்டு என்ன சொல்வதென்று அறியாது திக்குமுக்காடினாள். தூதன் விடலை, தொடர்ந்து ஒரு செய்தியை அவளுக்கு கொடுக்கிறார். குருவே, அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? ஆண்டவன் கிட்ட இருந்து வாரது நல்ல செய்தியாத்தான் இருக்கும். சொல்லுறன், கேளுங்க. பரிசுத்த ஆவியின் அருளால் கருவுற்றோர் பாலனை பெறுவீர். உன்னதரெனவே மெலிர்வார் இம்மானுவேல் என அழைப்பார். இதனால மரியாள் இன்னும் கலங்கினார். என்னடா, நான் கன்னியாயிற்றே, இவர் என்ன உளறுகிறார்? நடக்கக்கூடிய காரியமா இது? இதனால தூதனை பார்த்து மரியாள் கேட்கிறார், கணவனை நான் அறியேனே, கன்னியும் நான் அறிவேனே, நன்மை இது இந்த உலகில் நிந்தையும் வந்திடுமாமே. இப்படியாகத்தானே மரியாள் தனது இரண்டும் கெட்டா நிலையை தூதனுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆனால் தூதன் விடவில்லை. ஆண்டவன் சிறிய காரியங்களை கொண்டு பெரிய காரியங்களை சாதிக்கிறவர். அதனால தூதன் மரியாளிடம், ஆண்டவனாலே செயல்கள்
காக்கும் இறைவனுக்கு இது ஒரு பொருட்டா? இல்லை இல்லை, அப்படி சொல்லுங்க. எனவே பரிசுத்த ஆவியின் அருளால் நீர் ஒரு பாலனை பெறுவீர் என்று தூதன் சொன்னதும் கடவுளிடமிருந்தே இவ்வழைப்பு வந்தது என்று உணர்ந்த மரியாள், ஆண்டவன் தானே பணிந்தே நாம் என்று சம்மதம் தந்தேன். ஆகட்டும் அவர் சித்தப்படியே, அவரே எனக்கு எல்லாம். மகிழ்வோடு ஏற்றின் தூதா, மனமே கலங்க மாட்டேன். மகிழ்வோடு ஏற்றின் தூதா. இப்படியாகத்தானே ஆமா, ஆண்டவர் சித்தத்தை ஆமென்று ஏற்றுக்கொண்டார். என்ன பணிவு, என்ன அமைச்சல்! இதனால் எவ்வளவு பிரச்சனை வருமென்று தெரிஞ்சும் மரியாள் இதை ஏற்றுக்கொண்டாவோ? அதுதான் அசையாத விசுவாசம். ஆண்டவன் சொல்லுகிறான், நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு ஞாபகம் வருகுது குருவே. பாட்ஷா படத்துல ரஜினி நான் ஒருக்கா சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி என்று, அது மாதிரி தான் ஆண்டவரும் மரியாளுக்கு சொல்லி இருப்பாரோ? அட மண்டுகளா, ஆண்டவன் மனித சுதந்திரத்தை மதிக்கிறார். அதனாலதான் ஒரு சாதாரண படைப்பாகிய பெண்ணிடம் தன் மகனுக்கு தாயாயிருக்க சம்மதம் கேட்கிறார். எனவே மரியாள் இறைவன் மீட்பு திட்டத்துக்கு ஒத்து போய் தன்னை முற்று முழுதாக அர்ப்பணிக்கிறார். இப்படியாகத்தானே மரியாள் கருவுற செய்தி கேட்டு கலங்கினார் சூசையப்பர். சூசையாரு புதுசா ஒருத்தரை கொண்டு வாரீங்கள் குருவே. இவர்தான் மரியாளுக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டவர். ஆனா இன்னும் திருமணம் ஆகவில்லை. அதற்குள்ளே மரியாள் கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்த சூசை கலங்கினார். எப்படி இது நிகழ்ந்தது? மரியாள் நல்ல பெண்ணாச்சே. குருவே, யாருக்குத்தான் சந்தேகம் வராது? அவர் சந்தேகப்பட்டதிலேயும் நியாயம் இருக்கத்தானே செய்யும். இந்த காலத்துல உத்தமிய பார்த்தே கண்ண புருஷன் மேல் சந்தேகப்படுறாங்க. யாரோடையாவது சோசலா சிரிச்சு கதைச்சு போட்டா போதும், சந்தேகத்தோட தான் அவங்கள பார்க்குறாங்க. இன்றைக்கு குடும்பங்களை கெடுக்கிறது இந்த சந்தேகம் தான் ஐயா. ஆமா, நல்லா சொன்னீங்க. இந்த காலத்துல கோட்டு வாசலர் விவாகரத்து மட்டும் போகுது. 4 பேருக்கு தெரிஞ்சு விஷயம் நாறுகிற அளவுக்கு போகுது. குருவே, அவரும் கோட்டுக்கு போனாரா? அதுதான் இல்லை. அந்த காலத்தில யூத சட்டப்படி விபச்சாரத்திலே பிடிபடுவோரை கல்லால் எறிந்து கொல்லுவாங்க. அந்த துன்பத்தை மரியாளுக்கு கொடுக்காமல் சூசை நெஞ்சம் புண்ணாய் துயர் கொண்டே அங்கி அமர்ந்தே அயர்ந்தாரே, மறைவாக விலக்கிவிட மனதாக இருந்தாரே. நெஞ்சம் புண்ணா துயர் கொண்டே. இப்படியாகத்தானே மரியாளை மறைவாக விலக்கிவிட எண்ணினான். ஆண்டவன் சும்மா விட்டு விடுவாரா? மீண்டும் தம் தூதனை சூசையிடம் அனுப்பினார். இதற்கு மன்னிப்பு கேட்கவா? இல்லை இல்லை, சூசையின் ஐயத்தை களைந்து அவருக்கு உண்மையை விளங்க வைக்க தூதன் சூசையின் கனவில் தோன்றி எப்படி தோன்றினார்? சொல்லுறன் கேளுங்க. ஐயப்படாதே மையப்படாதே, மனதை விட்டு நீயும் மாடாதே. ஐயப்படாதே, சேர்ந்து கொண்டார் துன்பம் வேண்டாம் பாத்தீரே. ஐயப்படாதே, நீயும் ஐயப்படாதே, மனதை விட்டு நீயும் மாடாதே. இறைவன் தானே சேர்ந்து கொண்டார் துன்பம் வேண்டாம்
ஆண்டவன் தான் மரியாளை தேர்ந்து தனது ஒரே பேரான மகனுக்கு தாயாகும்படி அழைக்கிறார். அவள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கரிந்தரித்தாள் அறிவீரோய். உன்னதராயிருப்பார், உலகினை மீட்பார், உலகெங்கும் நீதியை விற்பார். ஆரந்தனை நாட்டிய வினை அறுப்பார். திடமனதாய் அவளையிட்டு இறை சித்தம் நாடியே வாழ்ந்திடுவாய். இப்படியாகத்தானே ஆமா. இந்த வார்த்தைகளால் ஐயம் தெளிந்த சூசியப்பர் அவளை ஏற்றுக்கொண்டார். பேறுகாலம் வந்தது. அந்த வேளையில் அரசவையில் இருந்த சீசர் ஓர் சட்டம் போட்டார். குருவே, அது அடிக்கடி இலங்கையில போடுற அவசர சட்டமோ? இல்லை, அதாவது குடிக்கணக்கு எடுப்பதற்கு சீசர் ஆணையிட்டார் அனைவருக்கும் அன்று. குடிக்கணக்கு எடுப்பதற்கு சீசர் சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்றுதான் அந்த கட்டளை அன்று கோரி நின்றதே. மரியாளும் சூசையும் என்ன செய்வாரோ? அதாகப்பட்டது. ஆமா, நிறுத்துங்க குருவே. மரியாளும் சூசையும் என்ன செய்வார்களோ என்று ஏன் அனுதாபப்பட்டீங்க? இது கூட உங்களுக்கு புரியலையா? மரியாளும் சூசையும் பெத்லகேமையே சொந்த ஊராக கொண்டவங்க. எனவே இவங்களும் குடிக்கணக்கு எடுக்க பெத்லகேமுக்கு போக வேண்டி இருந்தது. ஏன் குருவே போக வேண்டி இருந்தது? மரியாளுக்கு பேறுகால வேதனை. இந்த நாட்களில் அப்படி போவாங்கள். அந்த காலத்திலே கருவண்டி இல்லை, பெண்ணும் இல்லை, குச்சு குச்சுரைனும் இல்லை. அப்போ கால்நடைய போகும் அந்த மார்க்கமும் தான் இருந்ததுவே. கருவண்டி இல்லை, பெண்ணும் இல்லை, குச்சு குச்சுரைனும் இல்லை. அப்போ கால்நடைய போகும் அந்த மார்க்கமும் தான் இருந்ததுவே. தயக்கமும் அடைந்தார், எங்கே போவதென்று தவித்தார். கழுதையை கிடைத்தது பயணம் செய்தார், யாரும் என்று களைப்போடு பயணம் செய்தார். இப்படியாகத்தானே ஆமா. மரியாள் வேதனையோடு கழுதையில் பெத்லகேமை அடைந்தார். அப்பப்பா, அங்கு என்னத்தை சொல்ல, சனக்கூட்டமிக்க சக்கம், வீடு சத்திரமெல்லாம் நிரம்பி வழியுது. தங்கிடமின்றி தவிக்கின்றனர் சூசையும் மரியாளும். போகுமிடமெல்லாம் கதவடைப்பு.